ஆங்காளிவங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனாவோட 2வது அலை வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு சவால் இருந்தது. ராமேஸ்வரம் வரைக்கும் சந்திரமுகி மாடுலேஷனில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப மக்கையாக இருக்கு. சரி போய் தான் பார்ப்போமேன்னு கோவால் வண்டி எடுத்துக்கிட்டு போனானா. திடீர்னு மழை வருதான், வெயில் அடிக்குதான், மழை வருதான், வெயில் அடிக்குதான். அதோட கோவால் 3:30க்கெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டானா. அந்த கோவாலே நான் தான். ஏன் மாப்பிள்ள இவ்வளோ வெயில் அடிக்கும் போது எதுக்கு போகணும்? இருந்தாலும் போய்த்தானே ஆகணும். ஷவாரி. இதுதான் ராமேஸ்வரம் சிவபெருமான் சந்நிதியின் முன் அமைந்துள்ள தங்குமிடம், கடற்கரை, சாப்பிட்றடா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல மாடுகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மாடுன்னா நம்ம ஒருத்தர் திட்டமில்ல, எருமை மாடு, மலை மாடு, கோமாடு, உண்மையான பசுக்கள் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்துட்டு வாழைப்பழம், நீங்கள் வச்சுருக்க சாப்பாடு, புல், ஃபுல் நெகி, புல் ஓகேவா, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் புண்ணியம் உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்கலனாலும் அதே பிடிங்கி தின்ற அதே ரகசியம். அதுக்கு முன்னாடி நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம். பொதுவாக முத்தெடுக்கிறவங்க நடுக்கடல் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே இந்த ராமேஸ்வரம் கடற்கரையிலே எடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த கடலில் குளிக்கும் போது 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள முத்தெடுத்திருக்காரு. இதே மாதிரி தான் போன வருஷம் ஒருத்தர் 1.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள முத்தெடுத்திருக்காரு. இதனால நிறைய மக்கள் இதையே வேலையா வச்சிருக்காங்க. போதும் இதுக்கு மேலே நான் போய் சொன்னா நீங்க அடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் போய் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் ஆயா சொல்லியிருக்கு. அதனால மாப்பு இதோட ரிலீஸ் ஸ்டாப்பு. உண்மையாகவே இவங்க என்ன தேடுறாங்கன்னா, கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றவங்க இந்த கடலில் காசு போடுறாங்க, அதை தான் இவங்க தேடி எடுக்கிறாங்க. பொய் சொன்னதுக்கு சாரி. உண்மையாகவே இந்த கோயிலுக்கு பின்னாடி உள்ள ஹோட்டலில் கிடைக்கும் டேஸ்டான பூரி 12 to 3 நட சாத்திடுவாங்களாம். அதுவே கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. நாங்கள் கோயிலுக்கு வந்தது 12:15. 3 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு நேராக கடற்கரைக்கு போனோம். கொண்டு வந்த லெமன் சோத்தையும் புளி சோத்தையும் ஒரு கட்டணும். வண்டி எடுத்துக்கிட்டு நேராக தனுஷ்கோடி, அதாங்க ராமேஸ்வரம் பீச். நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். அப்பெல்லாம் இப்படி இல்லைங்க. 15 கிலோமீட்டருக்கு பெருசா நீளமா ரோட்டை போட்டு 2 பக்கமும் கல்லை வச்சு அண்டை கொடுத்து, அதான் ரோடு சரிஞ்சிடாம இருக்கிறதுக்கு. அந்த கல்லு சரிஞ்சிடாம இருக்க வளைக்கல கல்லை போட்டு அந்த கல்லுக்கு இந்த கல்ல அண்டை கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஐடியாலஜி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கரிகால சோழனுக்கு கல்லணையை கட்ட ஐடியா கொடுத்த அதே இன்ஜினியர் தான் ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி ரோடு கான்ட்ராக்டருக்கு ஐடியா கொடுத்தவர். புழுவ மாட்டேன். ரோடு மட்டும் பெருசு இல்லைங்க. இந்த காரை ஓரத்தில் பார்க் பண்ணுற இடம் இருக்குல்ல, அதுவே அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் பொழுதாகி போயிடும். வாங்க நம்ம கடலுக்கு நடப்போம். இதை பார்க்க கரும்பாறை அவதார் பாறை என்னே தெரியல. ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்குது. அதுவும் முன்னாடி ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க பாருங்க. அவங்க தான் என்னை ட்ரிப்பு கூட்டி வந்தாங்க. பொதுவாக கடற்கரை மண்ணெல்லாம் ஒவ்வொடா ஒரு மாதிரி பிசுன்னு ஒட்டிக்கிட்டு, அதான் காலில் ஒட்டிக்கிட்டு உப்பாக இருக்கும்ல. ஆனால் இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கு. மண்ணில் உப்பும் இல்லை. இந்த மண்ணில் உப்பு இல்லைன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, சின்ன வயசுல எனக்கு ஒரு சூப்பரான ஹேபிட் இருந்தது. அதாங்க மண்ணு திங்கிறது. யார் இல்லாதப்ப லைட்டாக மண்ணை தொட்டு நக்கி பார்த்தேன், உப்பு இல்லை. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது என்னமோ 2 மணிக்கு தான். ஆனால் சாயந்தரம் நேரம் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. கடலும் சரி, கிளைமேட்டும் சரி. என்ன ஒரு சின்ன குறை, திடீர்னு இந்த மழை வந்து ஓட விட்டுருது. அடைமழை வரும் அதில் நனைவோமே, மழையில் நனைந்தால் சளி பிடிக்கும், சளி பிடித்தால் வீட்டில் தான் அட சோறு போட மாட்டாங்க, அதனால மழையில தான் நாங்க நனையத்தானே மாட்டோமே, ஏன்னா எங்களுக்கு சோறு தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம மழையில நனைஞ்சு இருமுனாலும் கொரோனா மாதிரி பாக்குறாங்க, வெயில தெரிஞ்சு வேர்வை தடம் வந்தாலும் கொரோனா மாதிரி பாக்குறாங்க, ஜூஸ் குடிச்சு காய்ச்சல் வந்தாலும் கொரோனா மாதிரி பாக்குறாங்க, மோர் குடிச்சு ஜல்பு வந்தாலும் கொரோனா மாதிரி பாக்குறாங்க. இந்த தொந்தரவே வேணாம் தான் நாங்க ஜூஸும் குடிக்கிறது இல்ல, மழையிலையும் நனையிறது இல்ல. இந்த கடலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கலர்ல இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தா டார்க் ப்ளூவா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல பார்த்தா லைட் ப்ளூவா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல பார்த்தா ஸ்கை ப்ளூ கலர்ல இருந்துச்சு, ஒரு சில இடத்துல பார்த்தா குடிக்கிற தண்ணி மாதிரியே இருந்துச்சு. சரி குடிக்கிற தண்ணி மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்த்தா உப்பு. என்ன ஒரு வில்லத்தனம். இந்த மழை கொஞ்சமாவது இயற்கையை ரசிக்க விடுதா? சே வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த மாதிரி வர சான்ஸ் கிடைக்குது. இப்போவும் இந்த மழை வந்து அக்கப்போர் பண்ணுது. இப்போ மழை வந்துகிட்டு இருக்கு. நான் காருக்கு போறது கடையில் நனையவனா நனைய மாட்டேனா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சரியா கமெண்ட் பண்ற ஒருத்தவங்களுக்கு என்னோட ஆட்டோகிராஃப் வித் போட்டோகிராஃப் கொரியர் பண்ணி விடுறேன். என்னோட ஆட்டோகிராஃப் வேணும்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. கொடுங்க. ஓகே
இந்த மலையில கடலுக்கு நடுவில் வண்டி ஓட்டுற அந்த ஃபீல் இருக்கே, அதை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இந்த இயற்கை அழகை எப்படி வர்ணிக்கலாம்னா, பிரியாணியில பச்சை தண்ணி ஊற்றி சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி, பழைய சோத்துல பச்சை முட்டையை ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்குமோ அந்த மாதிரிங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதோட கோயிலுக்கு ஒரு 3:30 வந்தோம். நட திறந்திருந்தது. கோயிலில் சாமியை கும்பிட்டு வெளியில் வந்தோம். கடையெல்லாம் திறந்திருந்தது. இது பேர் என்னன்னு தெரியல. இதை ஹாலில் தொங்க விட்டு அழகாக இருக்கும்னு வாங்கினேன். கடைசிக்கு குருவி கூட யூஸ் ஆகுது. இதுக்காவது யூஸ் ஆனால் சரி. பொழுது போச்சு, வாங்க பாம்பன் பாலத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். பாம்பன் பாலம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு. பாம்பன் பாலம் 2 கிலோமீட்டர் கடலுக்கு நடுவில். என்ன ஆகும்னு பயமா? அம்மா அம்மா, இதே சங்கர் சிமெண்ட்ல கட்டினது, தரத்துலையும் விற்பனையிலையும் நம்பர் 1. அதனால இந்த பாலத்தில் நீங்க இந்த பாலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்ற பாலத்தில் போகிற மாதிரி சர்ரு புருன்னு நீங்கள் வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா இந்த பாலத்தில் ரேடார் கருவி வச்சுருக்காங்க. அத்தையும் மீறி நீங்கள் ஏத்தத்தில் வேகமாக போனீங்கன்னா இறக்கத்தில் போலீஸ் பிடிச்சி ஊமா குத்த வாய்ப்பு இருக்குது. எப்படி இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டு ஊமா குத்து வாங்கல, இருந்தாலும் பதில் சொல்லிட்டு போகிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இந்த மாலை வேளையில் இந்த பாலத்தில் நின்றுக்கிட்டு இந்த கடலுக்குள்ள இந்த சூரியன் மறைகிறத பார்க்க எப்படி இருக்குன்னா, 20 வயசு பையன் 60 வயசு பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடைக்கானலுக்கு ஹனிமூன் கூட்டி போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஐயா ஜாலி. பாட்டி எங்க இருக்கீங்க? இருபட்டு காத்துல இறங்கிட்டா எல்லாரும் ஓடி இருங்க. இருபட்டு துரத்திட்டு வராங்க. இந்த பாம்பன் பாலம் வந்தவங்களுக்கு தெரியும், பாலத்துக்கு பக்கத்திலேயே ராமேஸ்வரம் போறதுக்கு ரயில்வே தண்டவாளம் இருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த பாலத்துக்கு கீழே சரக்கு கப்பல் ஏதாவது போனா இந்த தண்டவாளம் தூக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் கப்பல் போக விட்டு திரும்பவும் ட்ரெயின் வேயா மாறிடும். வீட்டிற்கு சில நேரமாகி விட்டதால் இந்த ஜாக் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முடிவுரையை எனது ரோஸ் உங்களிடம் கூறுவார்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.